ஐயா இது என்ன செடினே சத்தியமாக எனக்கு தெரியல. இது என்ன மூலிகை, இதோட பலன்கள் என்ன அப்படின்றத கொஞ்சம் தெரியப்பட்ட ஐயா. இதுதான் ஐயா நிலக்கடம்பை. நிலக்கரந்தையா? நிலக்கடம்பை. கடம்பை. ஆமாம், எழுதானே பூண்டுன்றாங்க. பாருங்க, இதுதான் அதனுடைய பூ. ஓ, இதுதான் அதனுடைய பூ. ஓஹோ. அதாவது எழுத்தாணி பூண்டு அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா? அது வேற எழுத்தாணி பூண்டு. இதே தான் சாமி. இதுவே செடியாச்சுன்னா அதே மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு. இப்போ இது முளைக்குது. இலையெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும். இது ரொம்ப பெருசாக இருக்குதுங்களே. முளைச்சிச்சுன்னா அது இலை சின்னதாக தான் ஆகிடும். இப்போ முளைக்கிறதுனால இப்படி தான் வரும். ஓப்பனிங் இப்படி தான் வருது. ஓஹோ. இதனுடைய ஓப்பனிங் ஸ்டேஜ் நான் சொல்கிறது. இது படுக்கை புண், நாள்பட்ட படுக்கை புண்ணில் புழுவே வச்சுட்டாலும் இதை அரைச்சி கட்டினோம்னா அந்த புழு புழா செத்துறத கண்ணாலே பார்க்கலாம். நாள்பட்ட புண் அப்படின்னா இந்த சர்க்கரை வியாதிலாம் கால் கருப்பாகி அழுகி போய் விரலெல்லாம் வெட்டி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களாம் தாராளமாக அதை கட்டலாம். ஓ, தாராளமாக அதை கட்டலாம். அது இது கூட அவங்க மட்டும் ஆவார இலையை வச்சு கட்டணும். அதே மாதிரி இந்த குண்ம கட்டிகள்லாம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, இந்த இப்போ சதையில் மேல் பகுதியில் மார்பு பகுதியெலாம் வந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் புண்ணு அழுகி போயிருக்கும். ஒரு மாதிரி வெள்ளையா கொத்தான்னு அவங்களும் இதை பயன்படுத்தலாம். தாராளமாக அவங்களும் கொடுக்கலாம். அந்த சீவு ஃபுல்லாக வெளியே வந்துடும். இருக்கிற புழுங்களாம் செத்துரும். பயங்கரமான ஒரு அரிப்பு தன்மையை கொடுத்து எல்லாத்தையும் சாக வச்சிடும். அழுகிற நிலைமையில இருக்கிற புண்களுக்கு இதை ஒரு தாராளமாக கொடுக்கலாம். நல்லதுங்க, ரொம்ப அற்புதமான தகவல். இதே மாதிரி எங்களுக்கு நிறைய மருத்துவ தகவலை கொடுத்துட்டே இருங்க. நீங்களும் எங்களுக்கு உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க மக்களே. இன்னும் நிறைய அற்புதமான மருத்துவ தகவலோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.